ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது திருமறை தியானம். இந்த செய்தி ஊழியர்களுக்கு பயனுள்ள விதத்தில் இந்த செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஊழியர்களுக்காக இதுவரையும் ஏறக்குறைய ஒரு 50க்கு மேற்பட்ட ஆவிக்குரிய நூல்களை எழுதியிருக்கிறேன். ஊழியர்களுக்கு பயன்படத்தக்கதாக பல காலங்களுக்கும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன். திருமண செய்திகள், சிலுவை தியானங்கள், புத்தாண்டு செய்திகள், கிறிஸ்மஸ் செய்திகள் ஊழியர்களுக்காக பயன்படும்படியாக வெளியிட்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை அழைக்கும்போது ஒரு வார்த்தையை எனக்கு தந்தார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வார்த்தை ஒரு மாபெரும் தேவ மனிதனாகிய டிஜிஎஸ் அவர்கள் மூலமாக எனக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்தார். 70ஆம் ஆண்டிலே இந்த வார்த்தை அவர் மூலமாக எனக்கு வெளிப்பட்டது. இது வேதத்தில் இருக்கிறது என்பது அதிக நாட்களுக்கு பின் தான் தெரிந்து கொண்டேன். ஆனால் சென்னை விபி ஹாலில் ஒரு நாள் ஒரு இரவு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அந்த இரவு ஜெபத்தில் தனியாக ஒரு இடத்துல ஜெபிக்க நான் சென்றபோது இந்த வார்த்தை எனக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, என்னுடைய ஆரம்ப நாட்கள் 70ஆம் ஆண்டில் இயேசுவை நான் அறிந்தேன், சந்தித்தேன். அவர் சொன்ன திருக்கரசனங்கள் யாவையும் என்னால் சற்றும் கிரகிக்க முடியாத வார்த்தைகள். அவர் சொன்ன வார்த்தை, உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு உன்னை கொண்டு செல்லுவேன், பல நாட்டு மக்கள் உன்னை தேடி வருவார்கள், உன்னை ஊழியர்களுக்கு மத்தியிலே நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னார். அநேக சபைகளை ஸ்தாபிப்பாய். அன்றைக்கு எனக்கு இவைகளை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பக்குவம். ஏனென்றால் அடுத்த வேலை ஆகாரத்திற்கு வழி இல்லாத நிலை, குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டேன். 13 ஆண்டுகள் என்னுடைய சொந்த குடும்பத்தார் என்னோடு பேசாமல் இருந்தார்கள். பல உபத்திரவங்கள், பாடுகள். என்னுடைய வீட்டில் 4-5 வேதங்கள் கொளுத்தப்பட்டது. வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மாபெரும் தேவமணியன் சொன்ன வார்த்தை, உன்னை கொண்டு சபைகளை எழுப்புவேன், உன்னை கொண்டு ஊழியர்களை உருவாக்குவேன். அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு என் வாழ்க்கையில நிறைவேறியிருக்கிறது. ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட ஊழியர்களை உருவாக்கவும் தாய் தகப்பற்ற பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஊழியர்களுக்காக அநேக செய்திகள் வெளியிட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திருமறையில் இது ஒரு பெரிய ஒரு பழமையான ஒரு வார்த்தை. வேதாகமத்தின்படி யோபின் புஸ்தகம் பிந்தி இருந்தாலும் வரிசை, அதாவது வம்சத்தின்படி அவன் ஆதியாகமத்தின் காலத்திலே வாழ்ந்தான். கிரோனாலஜிக்கல் பைபிள் என்று சொல்லுவார்கள். அதிலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு பிறகு யோபின் புஸ்தகம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவர் என்பது திருமறையாளர்களினுடைய கூற்று. எப்படியானாலும் அந்த யோபினுடைய ஒரு கேள்வி, யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது யோபின் கேள்வி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வசிக்கிற பலருடைய கேள்வி. மனிதன் செத்தபின் பிழைப்பானா? Can a man live again? இது உலகத்தில் காலாகாலமாய் கேட்கப்படுகிற கேள்வி. எல்லா சமயத்தவரும், எல்லா ஜாதியாரும், எல்லா படித்தவர்களும் ஞானிகளும் கேட்கிற கேள்வி, ஒரு மனிதன் செத்தபின் பிழைப்பானோ? இந்த பூமியிலே மாபெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள். ஒரு ஷேக்ஸ்பியர், ஒரு இங்கர்சால், ஒரு பெட்னாட்ஷா, எத்தனையோ மாபெரும் தத்துவ ஞானிகள் தோன்றினார்கள். நம்முடைய தேசத்தில் வாழ்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அவருடைய பாடலின் கூட கடைசி வரை யாரோ என்று சொன்னாரே ஒழிய அந்த கடைசி வரை யார் என்ற வார்த்தை அவருக்கே ஒரு புரியாத புதிர். இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. யோபின் புஸ்தகம் 14:14, மனிதன் செத்தபின் பிழைப்பானா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை இந்த உலகத்தில் எந்த நபராலும் சொல்ல முடியவில்லை. இந்த உலகத்தில் பெரிய பெரிய மகாத்மாக்கள் தோன்றினார்கள், ஞானிகள் தோன்றினார்கள், அறிவாளிகள் தோன்றினார்கள், தத்துவ மேதைகள் தோன்றினார்கள். ஆனால் யாராலும் சொல்ல முடியாத ஒரு கேள்விக்கு இரட்சகர் இயேசு விடை தந்தார். அந்த விடையைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், சாகிறான். எனக்கு அன்பானவர்களே, இது வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்ற மதங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு கூட
எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு மதம். ஆனால் கிறிஸ்தவம் மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லுகிற ஒரு மெய்யான சத்தியம்தான் கிறிஸ்தவம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை ஹிந்துயிசம், புத்திசம், கம்யூனிசம், நேசிசம், பாசிசம். இசம் என்ற வார்த்தையின் பொருளே ஒரு கொள்கை, இஸ் a man-made theology, ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் யாருமே கிறிஸ்டியானிசம் என்று சொல்லுவதில்லை. காரணம், கிறிஸ்டியானிசம் ஒரு இசம் அல்ல, அது கிறிஸ்டியானிட்டி. காரணம் என்னவென்றால் அது ஒரு ரியாலிட்டி. ரியாலிட்டி என்றாலே மெய்யான ஒன்று, வாழ்க்கையின் மெய்ப்பொருள், உண்மை. இதுதான் ரியாலிட்டி என்று சொல்கிறார்கள். கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம் அல்ல, அது ஒரு உண்மை, சத்தியம். இட் இஸ் நாட் a ism, it is a reality. எனவே தான் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகிறார்கள். காரணம், அதுல உண்மை தத்துவம் அடங்கி இருக்கிறது. இந்த நாளிலே என் செய்தி மரணத்திற்கு பிறகு மனித வாழ்க்கையின் நிலைமை என்ன? அன்பானவர்களே, காலாகாலமாக கேட்கப்பட்ட கேள்வி, யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு புத்த மகானிடத்திலே ஒரு தாய் தன் பிள்ளை மரித்து போனான். அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பும்படியாக அவரிடத்தில் போய் சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை, உன் பிள்ளை எழுப்புவேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், மரணமே இல்லாத ஒரு வீட்டிலே போய் நீ நான் சொல்லுகிற ஒரு பொருளை வாங்கி கொண்டு வா. அது கடுகு என்று ஞாபகம் இருக்கிறது. அந்த பொருளை கேட்டு வாங்கி வா. இவள் போனாள், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனாள். அப்போ ஒரு சொன்னார், இப்பொழுதுதான் நான் கொடுப்பேன். ஆனால் அந்த இரண்டாவது நிபந்தனை நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், என் தகப்பன் மரித்து போனான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்னொரு வீட்டிலே என் தாத்தா மரித்து போனார். இன்னொரு வீட்டிலே என்னுடைய மகன் மரித்து போனான். ஒவ்வொரு வீட்டிலேயும் இப்படி சொல்ல போது அவர் ஏமாற்றம் அடைந்து திரும்ப புத்த மகானிடத்தில் வந்தாளாம். அவர் சொன்னாராம், மகளே, இதுதான் வாழ்க்கை என்று சொல்லும் போது திரும்பி போனால், இதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த உலகத்திலே மரணம்தான் முடிவு என்று சொல்லுகிற இந்த உலகத்திலே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த கேள்விக்கு பதிலை அவரே சொன்னார். வேதம் சொல்லுகிறது, பிரேதக்குள் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிரேதக்குள் இருக்கிற அனைவரும். அன்பானவர்களே, இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், நீங்கள் உணர்வோடு வாழ்கிறீர்கள், உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. எனவே என் சத்தத்தை கேட்கிறீர்கள். ஆனால் திருமறை சொல்லுகிறது, பிரேதக்குள் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அர்த்தம் என்னவென்றால், மரணத்துக்கு பிறகு மனிதனுக்கு ஒரு வாழ்வு உண்டு. அது மட்டுமல்ல, வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், நான் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் அங்கே நிற்க கண்டேன். அவருடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நான் அங்கே நிற்க கண்டேன். அப்படியானால் மரித்த இவர் எப்படி அங்கே நிற்கிறார்? ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்க அன்பானவர்களே. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். சொல்ல போனால், death is not an end, is only a beginning. முடிவிலே ஒரு ஆரம்பம். உலகம் சொல்லுகிறது அவர் மரித்து போனார், ஆனால் தேவன் சொல்லுகிறார் அவர் நித்திரையா இருக்கிறார். இந்த ரெண்டுக்கும் ஒரு வார்த்தை உண்டு. மரணம் என்பது முடிவு, நித்திரை என்பது அது முடிவல்ல, அது ஒரு குட் நைட்டுக்கு பிறகு there is a good morning. இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, மரணத்துக்கு பிறகு மரணம் என்பது மனிதனையும் தேவனையும் இணைக்கின்ற ஒரு பாலம். Death is only a bridge to connect God. மரித்த ஒரு மனிதனை தேவனோடு கொண்டு செல்லுகிற ஒரு இணைப்பு தான் மரணம். இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும். ஒருவர் டெல்லியிலிருந்து வருகிறார், அவர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து இறங்குகிறார். சற்று நேரத்துக்கு பிறகு அவரை பார்க்கும்போது அவரை ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அல்லாவிட்டால் ராஜாஜி பொது மருத்துவமனையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். இவர் எப்படி அங்கே போனார்? அவர் டெல்லியிலிருந்து வந்தார், சென்னை சென்ட்ரலில் இறங்கினார். அடுத்து பார்க்கும்போது ராஜாஜி பொது மருத்துவமனையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். இவருடைய கருத்து என்ன? எப்படி போனார்? அப்படியானால் சென்ட்ரல் ஸ்டேஷனையும் இந்த ராஜாஜி பொது மருத்துவமனையும் இணைக்கின்ற ஒரு சுரங்க பாதை இருக்கிறது. ஒரு இடத்திலே இறங்கினார், இன்னொரு ஏறினார். திருமறை சொல்லுகிறது, ஏறினார் இறங்கினார் என்பதனாலே அவர் ஏறினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஒரு இடத்துல இறங்கினார், அதனால் அவர் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. இன்னொரு பார்க்கும்போது அவர் ஏறினார். இதுதான் மரணம். மனிதன் ஒரு இடத்துல இறங்குகிறான், இன்னொரு இடத்திலே ஏறுகிறான். இந்த பூமியிலே ஒரு மனிதன் மரிக்கும் போது அவருடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. இங்கே இல்லேனையா, அங்கே அவன் உள்ளேனையா. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, மரணம் என்பது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய சத்துரு. எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறான்,
ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையாயிருந்த யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவனானார். இந்த வார்த்தையை கவனிங்கள், ஜீவகாலமெல்லாம். அப்படியானால் மரணம் மனிதனை ஜீவகாலமெல்லாம் அடிமைப்படுத்தி இருந்தது. மரணம் என்பது மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய சத்துரு. அது அநேகரை விதவைகளாக்கி இருக்கிறது, பெற்றோர்களை பிள்ளைகளற்றவாக்கி இருக்கிறது, கணவர்களை அதாவது தனித்து விடப்பட்டிருக்க அநேகரை அது அனாதைகளாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட மரணத்தை தன் மரணத்தினால் இயேசு ஜெயித்தார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுமையான ஒன்று மரணம். காலமெல்லாம் மனிதனை பயமுறுத்தி வந்த அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். எனவே தான் இந்த வார்த்தை சொல்கிறது, பிழைப்பானோ? நிச்சயமாய் பிழைப்பான். இன்றைக்கு அநேகர் சொல்கிற வார்த்தை என்ன? ஐயா, செத்த பிறகு எங்க போவீங்க? எல்லாரும் சொல்ற வார்த்தை, அது அங்க போய் பார்க்கலாம். அது அங்க போய் பார்க்கறது இல்லையா, அது இங்கே தீர்மானிக்கப்படுகிற ஒன்று. அநேகர் சொல்லுவார்கள், வாழ்க்கை குறுகினது, உண்மைதான். ஆனால் நித்தியம் நீளமானது. லைஃப் இஸ் ஷார்ட் பட் eternity is long. அந்த நீளமான வாழ்க்கைக்காகத்தான் இந்த குறுகிய வாழ்க்கை. ஒருவேளை 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மரணம் அதாவது யாருக்குமே முன்னறிப்பு கொடுப்பதில்லை. அது போஸ்ட்கார்ட் போட்டு வரதில்லை. எந்த நேரத்தில் வரும், எந்த உருவிலும் வரும், எந்த சமயத்தில் வரும். அதற்கு வயது வரம்பில்லை, ஏழை பணக்காரன் இல்லை, படித்தவன் படிக்காதவன் இல்லை. மரணம் எல்லாரையும் சந்திக்கிறது. ஆனால் ஒன்று, மரணத்தை சந்திக்க உன்னை ஆயத்தப்படுத்துவது கல்வாரியின் அன்பு. கல்வாரியின் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மரணத்திற்கு பிறகும் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. கிறிஸ்தவம் என்பது வெறும் மத பிரச்சாரங்களை பண்ணுவதல்ல, அது நம்பிக்கையின் வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை, நிச்சயத்தின் வாழ்க்கை. எனவேதான் பவுல் சொல்லுகிறான், நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். இந்த நாளிலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போட்டால் திரும்ப தழைக்கும், இளங்கிளைகள் துளிர்க்கும். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மரம் வெட்டி போடும் போது திரும்ப தழைக்கிறதாம், இளங்கிளைகள் துளிர்க்கிறதாம். 8ஆம் வசனம், அது செத்தாலும், யோபு 14:8, அது செத்தாலும் 9ஆம் வசனத்திலே அது துளிர்க்கிறது, கிளை விடுகிறது. சிந்திக்க வேண்டும், ஒரு மரமே கிளை விடுமானால், துளிர்க்குமானால், அது அதாவது அது தழைக்குமானால், அன்பான கர்த்தர் பிள்ளையே, மனிதன் ஆண்டவருடைய மிகப்பெரிய படைப்பின் சிகரம். Man is the master plan of God. Man is gem. ஆண்டவருடைய படைப்பிலே அவன் ஒரு சிகரம். ஒரு மரமே திரும்ப துளிர்க்க முடியுமானால், ஆண்டவரால் படைக்கப்பட்ட, தன் சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனுக்கு அதை விட மேலான வாழ்க்கை உண்டு. இங்கே இன்னொன்று சொல்ல முடிய விரும்புகிறேன், மரணம் தேவன் தந்த ஒன்று அல்ல, மரணம் மனிதனாய் தேடிக்கொண்ட ஒன்று. ஆண்டவர் மனிதனை மரிக்கும்படி உண்டாக்கவில்லை, அவனை சிரஞ்சீவியா உண்டாக்கினார். அவனுடைய கருத்து என்னவென்றால், தன்னோடு வாழ, தன்னோடு கூட என்றென்றைக்கும் அவன் நிலைத்திருக்க தேவன் அவனை உருவாக்கினார். ஆனால் அவனுடைய பாவத்தின் விளைவாக, கீழ்ப்படியின் விளைவாக மனிதனே தேடிக்கொண்ட ஒன்றுதான் மரணம். தேவன் தந்த பரிசு அல்ல, மனிதன் தானாகவே தேடிக்கொண்ட பரிசு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, அதாவது அவனுடைய கீழ்ப்படியாமையினர்தான் மனிதன் மரணத்தை சம்பாதித்தான். ஆனாலும் அந்த மனிதனை அப்படியே விட்டுவிடவில்லை. அந்த மனிதனை தன்னோடு சேர்த்துக்கொள்ள, அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க கல்வாரி இன்றைக்கும் உன்னை அழைக்கிறது. தொடர்ந்து யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் திரும்ப மரணத்தை குறித்த இன்னொரு சத்தியத்தை சொல்லுகிறது. நீர் என்னை பாதாளத்திலே ஒழித்து, அடுத்து என்னை மறைத்து, திரும்ப என்னை நினைத்து. திரும்ப சொல்லுகிறேன், மரணத்தை குறித்த இன்னொரு வெளிச்சம். நீர் என்னை பாதாளத்திலே ஒழித்து, அடுத்து என்னை மறைத்து, மூன்றாவது திரும்ப என்னை நினைத்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, மரணம் முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். இதை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெளிநாடுகளிலே பிள்ளைகள் இரவில் தூங்க செல்லும் போது, அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகள் படுக்கைக்கு செல்லும் போது ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாயும் தகப்பனையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, குட் நைட் டாடி, குட் நைட் மம்மி.
அதே போல பெற்றோர்களும் பிள்ளைகளை பார்த்து குட் நைட் சில்ட்ரன் இப்படி சொல்லித்தான் அவர்கள் தங்கள் படுக்கைகளுக்கு செல்லுகிறார்கள். அர்த்தம் என்னவென்றால், ஒரு குட் நைட்டுக்கு பிறகு there is a good morning. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மரணம் என்பது ஒரு குட் நைட். அந்த அர்த்தம் என்னவென்றால், அது முடிவல்ல. ஆஃப்டர் குட் நைட் there is a good morning. நிறைய பேருக்கு புரியாத ஒரு உண்மை, மரணத்தோடு மனித வாழ்க்கை முடிகிறது. அப்படியானால் மனிதன் எப்படி வேண்டுமானால் வாழலாம், அநேக தவறுகளை செய்யலாம். இல்லை அன்பானவர்களே, எந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த வாழ்க்கையை பொறுத்துத்தான் நித்தியத்தில் உங்களுடைய முதலீடு. இன்றைய வாழ்க்கை நாளைய முதலீடு. இன்றைக்கு அநேகருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அங்கே நான் பரலோகம் போய் சேருவேன். கிறிஸ்தவனாய் பிறப்பதினாலே யாரும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய பொய், கல்லறைகளில் பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை, ஊழியர்களும் இந்த தவறை செய்கிறார்கள். அடக்காராதனை சொல்லப்படுகிற வார்த்தை, இவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அன்பானவர்களே, ஒருவன் கர்த்தருக்குள் வாழாத பட்சத்தில் அவன் எப்படி கர்த்தருக்குள் நித்திரை அடைய முடியும்? இது காலத்தின் கட்டாயத்தினாலே சொல்லப்படுகிற ஒரு பொய். இல்லை அன்பானவர்களே, ஒருவன் கர்த்தருக்குள் மரிக்க வேண்டுமானால் அவன் கர்த்தருக்குள் முதலாவது வாழ வேண்டும். கர்த்தருக்குள் வாழாத ஒருவன் கர்த்தருக்குள் மரிக்க முடியாது. இந்திய நாட்டில் பிறந்தால் ஒழிய அவன் இந்திய பிரஜையாய் வாழ முடியாது. அவன் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவனாய் வாழாத போது எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு அவன் சொந்தக்காரனாய் மாற முடியும்? இன்றைக்கு திருமணங்களிலே சொல்லப்படுகிற பொய்யும், அடக்காரர்களே பேசப்படுகிற பொய்யும் ஏராளம். திருமண ஆராதனை சொல்லப்படுகிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அன்பானவர்களே, பணத்தால் வந்தது, அழகால் வந்தது. இட் பேஸ்ட் ஆன் கேஷ், இட் பேஸ்ட் ஆன் காஸ்ட், இட் பேஸ்ட் ஆன் கலர். நிறத்தினாலே, பணத்தினாலே, அழகினாலே வந்தது. சொல்ல போனால் எதிர் வீட்டால் வந்தது. ஆனால் திருமண அட்டையில் அவள் சொல்கிற வார்த்தை, இது கர்த்தரால் வந்தது. அன்புக்குரியவர்களே, நீங்களாக இருங்கள், மிகைப்படுத்தாதிருங்கள். இந்த நாளிலே நான் முடிவாக சொல்லுகிற வார்த்தை, மரணத்தினுடைய அந்த முடிவு என்னவென்றால், அதாவது முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். உலகமே சொன்ன ஒரு வார்த்தை, மரணத்தோடு மனித வாழ்க்கை முடிந்து விட்டது. அது பொய் என்று நிரூபித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். இந்த உண்மை அவருடைய சிஷ்யர்களுக்கு அது தெரியவில்லை. திருமறை சொல்லுகிறது, அவர்கள் இதை அறியாமல் இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னார், நான் பாடுபடவும் நான் மரிக்கவும் வேண்டியது என்று அவர் சொன்னபோது இந்த வார்த்தை அவர்களுக்கு புரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் முடிவாக சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சரித்திரத்திலே வாசித்த ஒன்று. கொலம்பஸ் தன்னுடைய சிறு வயதிலே ஒவ்வொரு நாளும் அந்த கடல் அருகே பார்த்து ஜனங்களை பார்த்து கேட்பாராம், இந்த கடல் எங்கே போகிறது? எல்லாரும் சொன்ன வார்த்தை, அது எங்கு போனாலும் உனக்கு என்ன. ஆனால் தன்னுடைய 16வது வயதிலே கொலம்பஸ் கப்பல் ஏறி ஜிப்ரால்டர் என்ற ஒரு தீவை அடைந்தான். அந்த தீவிலே அவன் கண்ட ஒரு காட்சி, ஒரு மிகப்பெரிய பாறை. அந்த பாறையிலே ஒரு மண்டையோடு வரையப்பட்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய வாசகம் இருந்தது. அந்த வாசகம், நோ மோர் பியாண்ட். In English, no more beyond. நம்முடைய கருத்து என்னவென்றால், இதற்கு பிறகு ஒன்றுமில்லை. அங்கிருந்த அந்த கப்பலோட்டியிடத்துல கேட்டாராம், அநேக சின்ன சின்ன படகுகளிலே போய் கொண்டிருந்தார்கள். அவளை பார்த்து கேட்டார், இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த ஜிப்ரால்டர் தீவை யாரெல்லாம் கடந்து போனார்களோ அவர்கள் பிணக்குவிகளாக மாறி போனார்கள், மரித்து போனார்கள் என்று சொன்னாராம். ஆனால் கொலம்பஸுக்கு தன்னுடைய 16வது வயதிலே ஒரு மிகப்பெரிய ஆசை, எப்படியும் அந்த ஜிப்ரால்டர் தீவை உள்ளே சென்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் கடந்து போனார். அவர் கண்டுபிடித்த ஒன்றுதான் வளம் செழிக்கிற அமெரிக்கா. திரும்ப அவர் வந்தார், அதே பாறையை பார்த்தார், ஜிப்ரால்டர் அந்த தீவிலே ஒரு மிகப்பெரிய கற்பாறை. அதே வாசகம், நோ மோர் பியாண்ட். அவர் நோ என்ற வார்த்தையை அழித்தார். இப்பொழுது நீங்கள் வாசித்து பார்க்கும் போது மோர் பியாண்ட், அவனுடைய கருத்து என்னவென்றால், ஏராளம் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த உலகமே சொல்லிற்று. இன்றைக்கு அமெரிக்காவிலே ஏராளமான மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நேர வித்தியாசம். வளம் குழிக்கிற ஒரு அமெரிக்கா. அப்படியானால் அன்றைய கொலம்பஸ் அன்றைக்கு அதற்குள்ளே போய் கண்டுபிடித்திருக்காவிட்டால் இன்றைக்கு மக்கள் நினைத்திருப்பார்கள், ஜிப்ரால்டரோடு கூட
உலகம் முடிந்து விட்டது. ஆனால் அந்த ஜிப்ரால்டர் தீவுக்குள்ளே போய் அவன் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் தேசம்தான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கர்த்தர் பிள்ளையே, உலகம் சொல்லிற்று நோ மோர் பியாண்ட், ஆனால் இயேசு சொன்னார் மோர் பியாண்ட். அர்த்தம் என்னவென்றால் இன்னும் ஏராளம் இருக்கிறது. இந்த நாளிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மரணம் மனித வாழ்க்கையின் முடிவல்ல, தேவனையும் மனிதனையும் இணைக்கின்ற ஒரு பாலம். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு தகப்பன் தன் மரணப்படுக்கையிலே 2 பிள்ளைகளையும் அவர் அழைத்தார். அவருக்கு தெரியும் தான் தேவனிடத்திலே போகிறேன். ஒருவன் துன்மார்க்கன், ஒருவன் நீதிமான். 2 பிள்ளைகளையும் அழைத்து ஆண்டவர் அவரிடத்திலே அவர்களுக்காக ஜெபித்தார். மூத்தவனை பார்த்து சொன்னார், மகனே நீ ஊழியம் செய், ஆண்டவரை நேசி, ஆலயத்திற்கு போ, ஊழியத்துக்கு உதவியாயிரு, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமா இரு என்று சொல்லி அவர் சொன்னார். குட் நைட் என்று சொன்னார். அந்த மூத்தவனுக்கு அடுத்த மகன் ஊதாரி மைந்தன், தகப்பனை மதிக்காதவன், ஆலயத்திற்கு செல்லாதவன், ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறவன், ஊழியத்திலே சற்று ஈடுபாடு இல்லாதவன் அவனை பார்த்து சொன்னார், மகனே இனிமேலாவது உன் வாழ்க்கை திருந்தி நீ நல்லவனாய் இருக்க உனக்காக ஜெபிக்கிறேன், குட் பை என்று சொன்னார். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரை பார்த்து அவன் கேட்டார், அதாவது அவனுக்கு குட் நைட் என்று சொன்னீர்கள், எனக்கு குட் பை என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? அதற்கு அவர் சொன்னாராம், மகனே அவன் தேவனோடு வாழ்கிறான், அவன் தேவனோடு வசிக்கிறான், இன்று மரித்தாலும் அவனை நான் பார்ப்பேன், அவன் என்னை பார்ப்பான். உன்னுடைய வாழ்க்கை தேவனோடு இல்லை, தேவனுக்கு தூரமாக இருக்கிறது, உன்னை நான் பார்ப்பேனோ இல்லையோ என்று தெரியவில்லை. எனவே தான் இது ஒருவேளை கடைசி சந்திப்பா இருக்கலாம். ஒருவேளை நான் பார்க்காவிட்டாலும், நான் பார்க்க முடியாவிட்டாலும் இதுவே கடை சந்திப்பா இருக்க முடியும் என்ற காரணத்தினாலே குட் பை. குட் பை என்றால் இனி காண முடியாது, குட் நைட் என்றால் there is a good morning, நான் உன்னை காண்பேன். எனக்கு அன்பான கர்த்தர் பிள்ளையே, மரணம் ஒரு குட் பை அல்ல, அது ஒரு குட் நைட். இது காரணம் என்னவென்றால் ஆஃப்டர் a good night there is a good morning. இந்த காலை வேளையிலே யோபு சொன்னான், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே காணும். அப்படியானால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவனுக்குள்ள விசுவாசம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு மரணத்தை மரணமாக்கின இயேசு உன் வாழ்க்கையிலே உன்னோடு கூட இருக்கிறார். மரணம் ஒரு முடிவல்ல, ஆரம்பம். அந்த ஆரம்பத்தில் இயேசு கடந்து போனார், உன்னையும் கடக்க செய்வார். ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே மரணத்தினாலே தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர் இழந்த பிள்ளைகள், உறவுகள் இழந்த மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையற்ற மற்ற மக்களை போல அல்ல, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். ஆண்டவரே, இந்த பூமியிலே வந்து நிற்பார், நாங்களும் ஒரு நாள் அவரை காண்போம். மரணம் எங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை நீர் ஆரம்பித்து வைத்திருக்கிறீர். நாங்களும் ஒரு நாளிலே உம்மை சந்திப்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட யோபு சொன்னாரே, செத்த பின் பிழைப்பானா. நம்பிக்கையில்லாத உலகத்தில் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர். மரணத்தை மரணமாக்கின எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் கொடுத்த நம்பிக்கைக்காக நன்றி, புது வாழ்வுக்காக நன்றி, புதிய ஜீவனுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பரலோகத்தின் பனித்துளிகள் மரணத்தை மரணமாக்கினார். ஆசீர்வாதத்தின் பாதை மற்றும் தேவன் மனிதனானார் என்ற நூல்களை வாங்கி பயன்பெறுங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street,
7 Bells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephen_opendoor@hotmail.com.